Hello my dear friends, today we are going to see 3 words for this video. First one என்ன பாத்தீங்க அப்படினா ஒரு சிலலாம் வேஸ்டா இருக்குறதையோ இல்ல அது வேண்டவே வேண்டாம் அதை எரிச்சி சாம்பல் ஆக்கிடுங்க அப்படினு சொல்லுவோம். அது எப்படி இங்கிலீஷ்ல பார்க்கலாம் அப்படிங்கறத first word. Second one நமக்கு ரொம்ப long lasting animosity இருக்கும். ஒரு ஃபேமிலியோடயோ இல்ல ஒரு ஃப்ரெண்டோடயோ இல்ல ஒரு total generation ஓடயோ வந்து ரொம்ப நாள் பகை இருக்கும் இல்லையா? Generations together we have animosity with the people. That how to say it in English. Third one மண் வாசனை நிறைய இடத்துல மழை பெஞ்சப்போ ஒரு நல்ல ஒரு மண் வாசனை வரும். I don't know whether you people enjoy it or not. மழை அப்பதான் மழை வந்து தூர ஆரம்பிக்குதுன்னா அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். அதை வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நீங்க உங்களோட நேட்டிவ் போறீங்க அதுவும் இந்த டு வில்லேஜ் அப்படின்னா அங்க ஒரு ஸ்மெல் அந்த ஊருக்குன்னு ஒரு நல்ல ஸ்பெஷல் ஸ்மெல் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் today's video. Okay, the first one எரிச்சி சாம்பல் ஆக்கிடு அப்படிங்கறது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவோம்னு பார்த்தோம் அப்படினா incinerate. What is it? Incinerate. INCINERATE incinerate அப்படினா எரிச்சி சாம்பல் ஆக்கிடு அதோட ரிமைனிங் எதுவுமே இல்லாம எரிச்சி சாம்பல் ஆக்கிடு அப்படினு சொல்றதா incinerate. For example, in Tamil Nadu people used to incinerate all things in the fire of bogi. போகியோட நெருப்புல பழைய things எல்லாம் போட்டு சாம்பல் ஆக்கிடுவாங்க. Second example for that, due to electric cremation, body is incinerated in 3 minutes. இப்போ எல்லாருக்குமே தெரியும் எலக்ட்ரிக் கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் கிரிமேஷன் பிளேஸ்ல பாடி எரிக்கக்கூடிய இடத்துல போனோம் அப்படின்னா only 2 minutes or 3 minutes பாடி வந்து வெச்சாங்க அப்படின்னா உடனே அது எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. Okay, that is due to electric cremation, body is incinerated. எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது in 3 minutes. Second word என்னன்னு பாத்தீங்கன்னா feud. Feud அப்படின்னா என்னன்னா அந்த சொன்ன long lasting animosity. ரொம்ப தலைமுறையா பகை இருக்கும் அவங்க ஃபேமிலிக்கு. ஜெனரேஷன்ஸ் டுகெதரா அவங்க ஏன்னா அதுவும் ஒரு 2-3 ஜெனரேஷன்ஸ்க்கு அப்புறம் அதை மறந்துடுவாங்க. இருந்தாலும் they used to அப்படியே added fire மாதிரி நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா feud அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், one of my relatives don't talk with us due to feud. என் தலைமுறை பகை இருக்கிறதுனால எங்களோட ஒரு சொந்தக்காரங்க கிட்ட பேசவே மாட்டாங்க. Second example, new generation does not want to keep feud. இந்த ஜெனரேஷன் பகையெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு இப்போ வந்திருக்க புதுசாக வந்திருக்க ஜெனரேஷன் இளைய தலைமுறை வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அவங்க விருப்பவே படுறது இல்லை. தேர்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரிக்கர். பெட்ரிக்கர் என்ன மண் வாசனை அந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா அந்த சாயிலோட ஸ்மெல் தட் இஸ் கால்ட் அஸ் பெட்ரிக்கர். For example, I like the petrichor of soil in the beginning of rain. மழை ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய அந்த மண் வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். The next one, whenever I go to my native, I feel the petrichor. நீங்க இதை ஃபீல் பண்ணீங்களா எனக்கு தெரியாது. நான் சொன்னேன்ல ரொம்ப நாள் கழிச்சு உங்க ஊருக்கு போறீங்க அந்த ஊர்ல என்டர் ஆகும்போதே ஒரு ஸ்மெல் வரும். I don't know whether you realize it or not. Please enjoy it. Whenever you have a chance, please enjoy it. Okay, thank you so much for watching my video and I catch you with another interesting video in the next video. And the next each and every day I am uploading one of the videos. If you like this video, please try to subscribe and like my channel. Thank you so much. I catch you later.